ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதையொற்றிய சிறப்பு விவாதத்தில் இருக்கிறோம் திரு ராகவத்தமிழ். இப்போது போதைப் பொருள் என்பது பயன்படுத்துபவர்கள் ஒரு புறம் இருக்க, உருவாக்குபவர்களுக்கும் பயன்படுத்துபவர்களுக்கும் இடையிலான நெட்வொர்க் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதனையே அதற்கென இருக்கும் படைகளால் தடுக்க முடியவில்லை. அது தொடர்ந்து ஒரு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு நல்ல கேள்வி அது. அதாவது இந்த போதைப் பொருளாகப்பட்டது ஒன்று வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடம். மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா நேச்சுரல் கனிபஸ், இந்த பாப்பி சீடெல்லாம் வந்து சில இடத்துல விளையுது, நேச்சுரலாகவே விளையுது. அதை வந்து வளர்ந்து அதை இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எந்தெந்த இடத்துல விளையும்னா இன்டீரியர் மலை பிரதேசத்தில் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வளரக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்குது. அதனால இன்டீரியர் மலை பிரதேசம் போது இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க பாரு, அவங்க தான் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்றாங்க. அதை வந்து வளர்க்கறது இது ஒரு பெரிய தொழிலாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க சில இடத்துல. அதுல போய் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் போய் நீங்க சினிமா இதை பார்த்துருக்காங்க, நம்ம போலீஸ் என்சிபி நம்ம மலையில ஏறி எல்லாம் போலீஸ் எல்லாம் ஒரு படமாரியாட்டம் போயிட்டு எல்லா சைடையும் அழிச்சிட்டு வந்துடுறாங்க. இவங்க அழிச்சிட்டு வராங்களே வழிய அதுக்கு இருக்கிற வேறு இருக்குது இல்லையா, அது திரும்பி மழை பெஞ்சா மறுபடியும் வந்துடுது. ஆகையால இந்த தொழில்ன்றது ஒரு ட்ரைபல்ல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு ட்ரைபல் வந்து தொழிலாவே நடத்திட்டு இருக்கிறாங்க. அதால அங்க ஒழிக்கிறது முடியாது. இரண்டாவதாக இந்த மேனுஃபேக்சரிங் சிந்தட்டிக்னு சொல்றமே இல்லையா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதாவது டேப்லெட்ஸ். இந்த டேப்லெட்ஸ் எங்க உருவாகுதுன்னா மோஸ்ட்லி மகாராஷ்டிரா, அங்கதான் நிறைய அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் உருவாக்குறாங்க. அது காரணம் என்னன்னா அங்க நிறைய வந்து லெபார்டரிஸ், மெடிக்கல் லெபார்டரிஸ் இருக்கு. அந்த லெபார்டரிஸ் கொடுத்த லைசன்ஸ் என்னன்னா இந்த நார்காட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டட்ல ஒரு மெடிசன் பர்பஸுக்கோசம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் அதை வந்து எக்கச்சக்கமா அந்த இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஃபேக்டரி ரெய்ட் பண்ணி ஒரு டேப்லெட் நிறைய சீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகையால நிறைய ஒரு இல்லீகல் லெபார்டரி வந்து இந்த ஆர்டிபிஷியல் இந்த சிந்தட்டிக்னுடைய ட்ரக்ஸ் உருவாக்கிடுது. இது ஒரு பக்கம். இந்த ட்ரக் கண்ட்ரோலர்னு ஒரே ஒரு ஆபீசர்ஸ் தான் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தான் இந்த சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆக்டர்ல இருக்கிறாரு ஒவ்வொரு ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர், அவங்க தான் போய் அதை செக் பண்றாங்க. அதுல வந்து போலீஸ்காரங்க போறதுக்குன்றது ரொம்ப இந்த என்சிபி எல்லாம் கூட ஒரு வேற போறது கிடையாது, அதை வந்து ரெகுலரா இன்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. இந்த மேனுஃபேக்சர் பண்ணிட்ட பிறகு அப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதை டிராபிக் பண்றாங்க, அதாவது எடுத்துட்டு போறது, டிரான்ஸ்போர்ட் பண்றது. அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வருது, என்சிபி, போலீஸ் இதெல்லாம் வருது, கஸ்டம்ஸ் இதெல்லாம் வருது. துரு ஏர்ல போனாலோ அல்லது சீல போனாலோ அதை பிடிக்க வேண்டிய நிலைமை. அப்பதான் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்ப நீங்க பிடிக்கும்போது ஏதோ ஒரு 100 கேஜி எக்ஸ்போர்ட் இல்லீகலா பண்ணும்போது 1 கேஜி 1.5 கேஜி 2 கேஜி தான் பிடிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அது எப்படி எடுத்துட்டு போறாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட் இருக்கு பாருங்க. சில இடத்துல நாங்கெல்லாம் பர்சனலா நான் பார்த்துருக்கிறேன், ராக்கெட்னு சொல்லுவாங்க. ராக்கெட்னா என்னன்னா இங்க வந்து அந்த ஒரு 10 பேரை என்ன பண்றான், சாப்பிடாம ஒரு நாள் பூரா வெறும் தண்ணி கொடுத்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபிளைட் 10-11 மணிக்கு நைட்ல யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகுதுன்னு வச்சுக்க, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 முன்னாடி ஸ்டமக் வாஷ் கொடுத்துட்டு இல்லையே டாக்டர்ஸுக்கு இது பண்ணி த்ரூ ஆனகம் அதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு ஆளுக்கு ஒரு 1/4 கேஜி அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது, அதை ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அது மூலமா இது பண்ணிடுறாங்க. ஸோ தட் நீங்க ஸ்கேனிங் மிஷின்லயோ அல்லது உங்களை தடவி பார்த்தாலோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. இது வந்து ராக்கெட்னு சொல்லுவானுங்க. இது போனா ஒரு 10-15 பேர் போவானுங்க, தண்ணி தான் குடிப்பானுங்க. சாலிடா பிளைட்ல சாப்பிட மாட்டானுங்க. திரும்பி அவன் பிரான்ஸ்ல போய் இறங்கினாலோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரி போய் இறங்கினாலோ அதை ரிசீவ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு எனிமா கொடுத்து அதை டேக் இட் அவுட் அந்த ராக்கெட். சோ இத போல நடக்கும்போது unless otherwise you have a specific information, புரியுதுங்க, இத போல நடக்குது, இத ஒரு கேங் நடக்குது அப்படின்னு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் இருந்தாவுடைய மக்களுடைய அவேர்னஸ் என்ன பொறுத்தவரையில அது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பொறுத்தவரையில இந்த ட்ரக்கை பத்தி ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து உலகத்திலே வந்து இந்த ட்ரக் படலர்ஸ், இந்த ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ், டிராபிக் கொடூரமான மனிதர்கள் அதுல ஈடுபட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு பாருங்க. அதுல எவனாவது நீங்க சொன்னாலே போதும், அதனுடைய கான்சிக்வன்சஸே வந்து குடும்பத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இது இருக்குது. ஆகவே இந்த நார்காட்டிக் ஸ்மக்லிங் என்றது ஒரு பெரிய கார்ட்டல் சிஸ்டம், இது ஒரு ஆர்கனைஸ்டு கேங். இதை ஒழிக்கிறதுக்கு சின்ன ஒரு என்சிபியோ இது பண்றதோன்றது முடியாது. முக்கால்வாசி வந்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இது என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இன்னும் ஆர்கனைசேஷன் நிறைய தேவைப்படுது, மக்களுடைய உழைப்பும் தேவைப்படுகிறது.
திரு அன்புதை, இப்போது போதைக்கு அடிமையான ஒருவரை மீட்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது? அதுல சமூகம் என்ன கடமையாற்ற முடியும்? எந்த நோய்க்குமே குணமாகணும்னா நோய் அறிதல் இருக்கணும். நான் நோயாளின் சமூகத்துக்கே இப்போ சுந்தர் எடுத்து சொன்ன மாதிரி இப்ப எனக்கே கூட டக்குன்னு அதை நோயின்னு சொல்லல. நான் நோய் அறிதல் இருக்கணும். பிளஸ் இது ஒரு பாதிப்பு, அட்லீஸ்ட் நோயின்னு கருதலனா கூட இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பாதிப்பு, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு தாக்கம் இருக்கணும். அது பயன்படுத்துறவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போயிருக்க மாட்டாங்க. இல்ல உள்ள போன பிறகு அதுக்கப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இவர் சொன்ன மாதிரி அந்த ஆளுங்க இன்னும் அவங்கள இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து இன்டியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீங்க வாங்குவீங்க, எல்லாருக்கும் வாங்கி தருவீங்க. சோ அப்ப இதுல குடும்பத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு தான் பெரிய பாதிப்பு. பண அளவுல பாதிப்பு, மன அளவுல பாதிப்பு, உடல் அளவுல கூட பாதிப்பு. ஏன்னா இவங்க அந்த பணத்துக்காக திருடுவாங்க, அப்புறம் அடிக்கவும் செய்வாங்க, திட்ட செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த லெவல் அந்த இதுக்கு வந்துடும். சோ அப்ப குடும்பம் ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு அந்த அறிதல் வேணும். அப்ப நிறைய குடும்பம் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர். ஏன்னா நம்ம கிட்ட கம்யூனிட்டி இல்ல. அவர் சொன்ன மாதிரி இப்ப மாடர்ன் டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் போது மெயின் திங் என்னன்னா கம்யூனிட்டிஸ் கிடையாது, ஒரு ஊருன்னு கிடையாது. கிராமங்க இப்ப காலி ஆயிடுச்சு. சிட்டிஸ்ல எல்லாரும் ஒரு சம்பந்தம் இல்லாம எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப முன்னெல்லாம் நீங்க ஒரு பார்க்ல விளையாட போனா நமக்கு தெரியும் இவங்க வித்தியாசமான ஆள் அப்படின்னு, அந்த பக்கம் போக கூடாது அப்படின்ட்டு. இல்ல ஒரு அங்கிள் இருப்பாங்க, ஒரு தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அந்த ஆயாஸ் எல்லாம் அந்த பிராம் தள்ளிட்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். பட் இப்ப யாரையும் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த பக்கம் என்ன நடக்குது ஒரு இதுல ஒதுக்குறோமா அது யாருக்கும் தெரியாது. சோ அத பாதிப்பான பிறகு வழி தெரியாது, எங்க போகணும், இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, இந்த சென்டர் எங்க இருக்கு, இதுக்கு யாராவது சோசியல் ஒர்க்கர் இருக்காங்களா, கம்யூனிட்டி யாருக்குமே தெரியாது. எப்படியோ தத்தளிச்சு அவங்க கண்டுபிடிச்சு வராங்க. சோ அதுவும் அவங்கதான் ஃபேமிலியோட ஒரு பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது சொசைட்டி. இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதனாலதான் யுஎன்ஓ இல்ல WHO இந்த மாதிரி நாடுகளை குறிக்குது. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் இதை பத்தி நிறைய சத்தம் போடணும் அப்படின்ட்டு. பட் மத்த நாள் என்ன பண்றோம்? ஏன்னா டெய்லி தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ராத்திரியும் பகலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கம்யூனிட்டி உருவாகணும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் ரெண்டு வகையில் அவங்க கனெக்ட் ஆகணும், ஒரு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை. ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனைங்க நடக்குது இந்த இடத்துல இவங்க, ஏன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ற இடமும் சரி, அங்கிருந்து பிக்கப் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதும் சரி, இங்க ரீச் ஆகி மார்க்கெட் பண்றதும் சரி, அவ்வளவும் அவங்க எப்படி அவ்வளவு இல்ல பண்ண முடியுது? ஏன்னா கம்யூனிட்டி கிடையாது. நீ போறியா, நீ போ, நான் போறேன், நான் போ அப்படின்ட்டு. நாங்க ஒரு சின்ன ஒரு ஆன்டி டொபாக்கோ இதுக்கு ஒரு பார்க்ல ஒரு அவேர்னஸ் பண்ணோம். ஒரு லேடி ரொம்ப ஹெல்தியா வாக் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொன்னா, அவங்க என்ன சொன்னா, நான் எதுக்கு இதெல்லாம் கலந்துக்கணும், நான் ஸ்மோக் பண்றது இல்ல. சரி, மேபி இவங்க ஃபேமிலி யாரும் இல்ல, நாங்க பண்றதே இல்ல, சரி எங்களோட பொறுப்பே கிடையாது அப்படின்றாங்க. அதுவும் ஸ்மோக்கிங் பாசிவ் ஸ்மோக்கிங். ஏன்னா அந்த ஸ்மோக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் டைரக்டா கேன்சர் வரும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வரும். சோ அதனாலதான் இப்ப பப்ளிக்கா பேன் பண்ணிருக்கோம். சோ இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பாஷ் ஏரியால கூட ஒரு தன்னோட ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க இவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் போனா போதும் நான் தெரிஞ்சுக்கிறேனே, நீங்க ஒரு 5 நிமிஷம் யாரோ பண்றாங்க, நம்ம காசு பண்ணல, நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு நெய்பர். சோ அந்த அளவுக்கு ஜனங்க செல்ஃபிஷா இருக்காங்க. சோ கம்யூனிட்டி இன்னும் கண்டிப்பா குரல் எழுப்பணும். இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. பட் லோக்கலா நம்ம நம்மளோட வீதியில, நம்மளோட வட்டாரத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும். ஏன்னா நம்ம we have become a very glamour and celebrity driven society. இந்த மாதிரி ப்ரோக்ராம்னா யாராவது ஒரு ரொம்ப பெரிய இவங்க வரணும் அப்படிலாம். சோ அந்த வகையில் இட்ஸ் நைஸ். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆர்டினரி டாக்டர் கூப்பிட்டு நீங்க சொல்ல வைக்கிறீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். சராசரியா இருக்கவங்களுக்கும் இது, ஏன்னா இது வெறும் அவங்க ஒரு ஹைலைட் பண்ண முடியும். ஜனங்க கண்டிப்பா ஒரு முறை அனாந்து பார்ப்பாங்க நீங்க ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டா. பட் அது அவங்களும் நிறைய பண்ண முடியாது. எத்தனை ப்ரோக்ராம்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ண முடியும்? சோ கடைசியில இட்ஸ் a responsibility of the whole society. சோ கவர்மெண்ட் கண்டிப்பா பெரிய அளவுக்கு இதை பண்ணணும், நிறைய களப்பணியாளர்களை உருவாக்கணும். ரெண்டாவது சுந்தர் மாதிரி அவர் தைரியமா இந்த அளவுக்கு சொல்றது நம்ம ரொம்ப பெருமை பண்ணணும். அது ஈவன் இப்ப இன்னைக்கு நான் எங்க அங்கிள் அந்த மாதிரி அடிக்ட்னு இன்னைக்குதான் நான் பப்ளிக்கா சொல்றேன். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சார் குடிக்க மாட்டீங்க, கேர்ள்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க, இப்பெல்லாம் ஒண்ணு காமன் சார், ஒரு பியர் வைன் அப்படின்வாங்க. நான் அவரை பார்த்திருக்கேன், எப்படி 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 அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் பார்த்தேன், எப்படி கடைசி வரைக்கும் அவர் சீரியஸ் அண்ட் வெரி ஸ்மார்ட் யங் மேன்.
சின்ன வயசுலயே போயிட்டாரு. தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் பத்தி. சுந்தர், இப்படி ஒரு நபர் போதைப் பொருள் பழக்கத்திற்குள் போகும்போது எப்படி ஆரம்பிக்கிறது, அது எங்கு அவர் ஒரு அடிமையாக முடிவடைகிறார், சுருக்கமாக சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது எங்க வேணா ஆரம்பிக்கலாம். ஒரு நோய் எதனால வேணாலும் பாதிக்கப்படலாம். அந்த நோய் வந்துடுச்சு, அது வளர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டினையல்னா ஒப்புக்கொள்ளாமை. எனக்கு ஒரு நோய் இருக்கு, அவர் சொன்ன மாதிரி ஒப்புக்கிறது. அடிக்ட் ஆனவர் ஒப்புக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா அவருக்கு வந்து அதுல இருந்து பிளஷர் கிடைக்குது, அதாவது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது. குடும்பத்தார் வந்து இதை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, யாரும் சொல்லாதீங்க. இப்படி மூடி மறைச்சு இந்த சமுதாயத்துக்காகவும் தன்னுடைய நம்பிக்கையை நானும் நம்பக்கூடாதுன்னு வளரும் போது தான் இந்த ஸ்டேஜஸ் சொன்ன பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ கம் அவுட் ஃபார் ட்ரீட்மெண்ட் வரப்போது மோஸ்ட்லி வந்து அவங்க லேட்டா இல்ல கிரானிக் ஸ்டேஜில் தான் வராங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து பழக்கம் உருவாகுதுன்னா எங்கேருந்து வேணா ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இன்னைக்கு டாக்டரேட் வாங்கியிருக்கேன். நான் 35 வயசுல தான் ரெக்கவரிக்கு வந்தேன். 34 வயசுல வந்தேன் ரெக்கவரிக்கு. என்னால் ஒன்றும் லைஃப்ல பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையிலேயே ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துலேருந்து அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு கிடைச்ச சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் பண்ணும்போது நான் படிக்கணும்னு தோணுச்சு. இதே லைன்ல வந்தேன், படித்தேன். அதுக்கப்புறமா MSW பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து PhD பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சு போயிடலங்க. பட் என்னோட இது எங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு ஜேர்னினா, இட் ஆல் ஸ்டார்டட் வித் அக்செப்டன்ஸ் தட் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், ஐ ஹாவ் அ டிசீஸ். இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் வந்து இந்த அவேர்னஸ்ன்றது வந்து இல்லை. டு பி வெரி ஆனஸ்ட் ஸ்ட்ரைட் அவே, பிகாஸ் ஐம் ஸ்பீக்கிங் ஆன் திஸ். இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை வந்து TPR ரேட்டிங்ஸ் பார்க்காம இதை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. How many TV channels are ready to bring this out? இது அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் பண்றாங்க? இது வந்து இட்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்தனை கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு BPO சென்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆல்கஹாலிசம் அண்ட் பார்ட்டி ட்ரக்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனா வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஹவு இஸ் இட் ஹேப்பனிங்? அவங்களுக்கு அவங்களுடைய எம்ப்ளாயீஸோடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? எல்லாமே வந்து என்னுடைய பர்ஸ் நிறைஞ்சிச்சா, நான் போயிட்டு இருக்கேன்.